கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக மீண்டுமாக இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். புதிய ஆரம்பம் என்கின்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் நமக்கு கொடுத்த மேன்மைகளை நாம் வேதாகமத்திலிருந்து ஆராய்ந்து படித்து வருகிறோம். கடந்த 2, 3, 4 வாரங்களாக லூக்கா 15ஆம் அதிகாரத்தை மையமாக வைத்து ஒரு 3 வாரம் இளைய குமாரனை குறித்து அதிகமாக நாம் சிந்தித்தோம், தியானித்தோம். கடந்த வாரத்திலே இதோ இந்த ஓமானத்தின் கதாநாயகன் தகப்பன் என்று சொல்லி நாம் பார்த்தோம். ஏனென்றால் அவருடைய அன்பின் ஆழம், அகலம், நீளம், உயரம் இவைகளின் மேன்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நம்முடைய பரம தகப்பனும் அவ்விதமாகவே இருக்கிறார் என்று சொல்லி நாம் தியானித்தோம். இந்த அப்பாவுடைய அன்பான குணத்தை இன்னும் நாம் ஆழமாக இந்த வாரத்திலும் நாம் தியானிக்கத்தக்கதாக இருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானுடைய பலனுக்காக நாம் ஜெபம் செய்து ஆண்டுடைய பலனை பெற்றுக்கொண்டு இந்த தியானத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். மகா வல்லமையும் கிருபையும் அன்பும் தயவுமுள்ள எங்கள் ஆண்டவரே, இந்த பரிசுத்தமான வேளையிலே மீண்டுமாக உம்முடைய கரத்திலே எங்களை நாங்கள் தத்தம் செய்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவரை கொண்டு அப்பா எங்களை நீங்க நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். தகுதியில்லாத பாத்திரங்களை கர்த்தர் நீங்க நிரப்பும் பொழுது உம்முடைய ஆவியின் பலத்தினாலே நாங்கள் ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை அறிந்து உமக்கு உகந்ததை செய்ய நாங்கள் பலப்படுவோம் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த எளியவனை மறைத்து பேசுங்க. சத்தியத்தை கேட்கும் உடைய பிள்ளைகளுக்கு உற்சாகத்தையும் தைரியத்தையும் திட நம்பிக்கையும் கட்டளையிடுங்க. நன்மைகளை கிறிஸ்து இயேசுவின் மூலமாக கேட்கிறோம் எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆமென். டெய்ஸி என்கின்ற ஒரு சகோதரி இருந்தார்கள். அவர்களுக்கு அவருடைய கணவனார் திருமணமாகி ஒரு 3 வருடங்களிலேயே மரித்து விட்டார். ஒரே ஒரு அழகான பெண் குழந்தை அவர்களுக்கு இருந்தது. அந்த பெண் குழந்தையை அவர்கள் மிக நேர்த்தியாக அவர்கள் வளர்த்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் அவ்விதமாக வளர்த்து கொண்டு வந்த சூழ்நிலையிலே அவருடைய கணவனார் சம்பாதித்து வைத்த பணங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக செலவழிந்து போனது நிமித்தமாய் இந்த சகோதரி யோசித்தாங்க, என்னுடைய மகளை நான் நன்றாக வளர்க்க வேண்டும், அவளை ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் நான் வேலைக்கு போய்தான் ஆக வேண்டும், போய் சம்பாதித்து என்னுடைய குழந்தையை வளர்க்க வேண்டும் என்று சொல்லி ஒரு வீட்டிலே இந்த குழந்தையை பராமரிக்கிறதுக்கு எதுவாக ஒரு பெண்மணியை பார்த்து, ஆங்கிலத்திலே பேபி சிட்டர் என்று சொல்வோம், இவர்கள் ஒரு ஏற்பாடை செய்து இந்த குழந்தையை பார்த்து கொள்ளத்தக்கதாக ஸ்கூலுக்கு போகிற வரைக்கும் இந்த பெண் குழந்தையை பார்த்து கொள்ளட்டும் என்று ஒரு பெண்மணியை உத்தரவாக வைத்து அவர்கள் வேலைக்கு கடந்து போனார்கள். ஒரு 6 மாதம் நன்றாக வேலை சென்றது. திடீரென்று ஒரு நாள் இந்த குழந்தையை பார்த்து கொண்டும் அந்த பேபி சிட்டர் அந்த சகோதரி கைபேசியிலே அழைத்தாங்க. அம்மா, நீங்கள் காலையில் போனதுலேருந்து என்னன்னே தெரியல, உங்கள் மகளுக்கு சற்று காய்ச்சலாகவே இருந்தது, திடீர்னு என்னன்னு தெரியல, அவள் நல்லா தூங்கிட்டு இருந்தா, அவளுக்கு அந்த காய்ச்சல் ஒரு உச்சக்கட்டத்தை அடைந்ததும் ஒரு பயங்கரமாக ஒரு ஃபிட்ஸ் போல வந்துருச்சு, என்னன்னே தெரியலம்மா, எனக்கு பயமாக இருக்குது, பயந்துட்டேன் என்று சொன்னதும் இவங்களும் பயந்து, மகளுக்கு இதுக்கு முன்னாடி அப்படி சம்பவித்ததே இல்லை, நான் உடனடியாக என்னுடைய வேலை ஸ்தலத்திலே நான் உத்தரவு கேட்டுக்கொண்டு நான் வருகிறேன் என்று சொல்லி இந்த சகோதரி தன்னுடைய வேலையை விட்டு புறப்பட்டார்கள். வருகிறதற்கு முன்னதாக இவங்க என்ன பண்ணாங்கன்னா, கைபேசியின் மூலமாக அவங்களுடைய ஃபேமிலி டாக்டரை இவங்க அழைத்து இந்த மாதிரி என்னுடைய மகளுக்கு இப்படி சம்பவித்திருக்கிறது, நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல டாக்டர் என்று கேட்டபொழுது டாக்டர் சொன்னாங்க, நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம், மனம் பதற வேண்டாம், நான் சொல்லுகிற இந்த மருந்தை மாத்திரம் நீங்கள் வாங்கி கொண்டு நீங்கள் வீட்டிற்கு பத்திரமாய் சீக்கிரமாய் போங்கள் என்று சொன்னார்கள். என்னம்மா என்ன பண்ணாங்கன்னா, உடனே அவசரமாக தன்னுடைய காரை ஒரு இடத்துல ஓரமாக நிறுத்தி வைத்து விட்டு அவங்க ஒரு மெடிக்கல் ஷாப்பில் போய் மருந்து வாங்கினாங்க. மருந்தை வாங்கிவிட்டு மீண்டுமாக திரும்பி வந்து தன்னுடைய காரை திறக்கலாம் அப்படின்னு அவர்கள் முற்பட்ட பொழுது அவங்களுடைய கார் ஆட்டோ லாக் ஆயிடுச்சு. அவங்களுடைய கார் சாவி உள்ளேயே இருக்கு, 4 கதவுகளும் அடைக்கப்பட்டாயிடுச்சு. தனிமையான ஒரு இடத்துல இவங்க இருக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு தெரியல. ஒரு அங்கலாய்ப்பில் இவங்க ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரே, எனக்கென்று நீங்கள் ஒரே ஒரு மகளை கொடுத்திருக்கிறீங்க, இந்த மகளுக்காக நான் வேறொரு திருமணமும் செய்து கொள்ளாமல் என்னுடைய மகளுக்காக நான் எல்லாவற்றையும் செய்திருக்கும் போது இப்படி ஒரு சோதனை என்னுடைய வாழ்க்கையில பெருக வேண்டுமா? யாருமே இல்லையே உதவிக்கு, என்னுடைய கார் இப்படி அடைபட்டிருக்கிறதே, நான் சீக்கிரமாக போக வேண்டும், நீங்க எப்படியாச்சும் எனக்கு ஒரு உதவி செய்யுங்க என்று சொல்லி அந்த அம்மா ஜெபித்தார்கள். அந்த நேரத்துல தான் ஒரு வயதான மனிதன், அவர் சிறைச்சாலையிலிருந்து ஏறக்குறைய ஒரு 15 வருடங்களாக சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டு அவர் அன்னைக்கு தான் வெளியில ரிலீஸ் ஆயிட்டு வரார். அவர் வேற யாரும் இல்லை, காரை எல்லாம் ரொம்ப நேர்த்தியா திருடக்கூடியவர்,
பூட்டி இருக்கிற காரை ரொம்ப அழகா திறந்து கொண்டு போய் அதை விற்று விடுவார். இல்லை சில நேரத்தில் பார்ட்ஸை பிரித்து அவர் அதை வியாபாரமாக செய்கிறது அவருடைய வழக்கமாக இருந்தது. இது நிமித்தமாக அவர் பிடிபட்டு சிறைச்சாலையிலே ஒரு 15 வருடங்கள் தன்னுடைய வாழ்நாட்களிலே கழித்து அவர் அன்றைக்கு தான் ஜெபத்தோடு அவர் திரும்பி வரார். ஏன் அப்படின்னா அவர் அந்த சிறைச்சாலையில் இருக்கும்போது ஒரு போதகர் வந்து ஒவ்வொரு வாரமும் தொடர்ச்சியாய் வேதாகமத்தை கற்றுக் கொடுத்தது நிமித்தமாய் தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுத்து எஞ்சியுள்ள வாழ்க்கையாகிலும் நான் என் தேவனுக்காக வாழ வேண்டும் என்று சொல்லி ஒரு நல்ல தீர்மானத்தோடு இந்த மனுஷன் வெளியே வருகிறார். பாருங்கள் எப்படிப்பட்ட ஒரு சந்திப்பு. இந்த அம்மா அங்கலாய்ப்பில் இருக்கிறாங்க. தன்னுடைய மகளுக்கு வாங்கின மருந்தை ஏற்ற வேளையிலே கொண்டு போய் கொடுக்க வேண்டும். அந்த வயசான ஐயா தள்ளாடி அப்படி கொஞ்சம் ஒரு மாதிரி நடந்து அப்படியே வேதனையோடு வரார். என்ன ஒரு உலகம், இந்த உலகத்தை நாம் தகாத விதமாய் அனுபவித்தோமே, ஆனால் எஞ்சியுள்ள வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரயோஜனமான காரியங்களை செய்ய வேண்டும் என்று வந்தபொழுது இந்த அம்மா ரொம்ப அழுகையில் இருக்கிறத இந்த ஐயா பார்க்குறார். பார்த்ததும் ஏம்மா அழுதுட்டு இருக்கீங்க, என்ன ஆச்சு, ஏன் ஒரு மாதிரி பதஷ்டமாக இருக்கிறீங்கன்னு கேட்டதும் அந்த அம்மா சொன்னாங்க, இந்த மாதிரி எனக்கு ஒரே ஒரு மகள் உண்டு, அவள் காய்ச்சலிலே ஒரு மாதிரி ஃபிட்ஸ் வந்து இப்போ தான் கொஞ்சம் ரிக்கவர் ஆகியிருக்கிறா, அவளுக்கான மருந்து வாங்கிக்கிட்டு நான் போகலாம் என்று திரும்பி வந்ததும் என்னுடைய கார் பூட்டி இருக்கு, என்னால் என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னதும், ஐயா தயவுசெய்து முடிஞ்சால் இந்த காரை கொஞ்சம் திறந்து விடுங்களேன். அவர் சொன்னார், அம்மா என்னைய குறித்து நீ கேள்விப்பட்டிருப்ப, நான் ஒரு மோசமான ஆள், இதோ நான் 15 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி காரை திருடி தான் நான் வந்து ஜெயிலுக்கு போயிட்டு வந்தேன், திரும்பி வந்து மறுபடியும் எனக்கு காரை திறக்க சொல்கிறியம்மா. அந்த அம்மா சொன்னாங்க, ஐயா இதுக்கு முன்னாடி நீங்கள் மற்றவங்க காரை திருடிருப்பீங்க, இப்போ நான் திறக்க சொல்கிறது என்னுடைய கார் தான், தயவுசெய்து தரங்க என்று சொன்னதும் அந்த அம்மா கிட்ட இருந்த ஏதோ ஒரு பின் ஏதோ ஒன்று கொடுத்தாங்க. இவர் அழகா, அவர் ரொம்ப டெக்னிக்கான மனுஷனாக இருந்தனால அதை அழகா அங்கே கார் அந்த இதுக்குள்ளே விட்டு அந்த பூட்டை திறந்து காரை சீட்டை அந்த இதை ஃபஸ்ட்டு இது டிரைவர் சீட்டுக்குரிய அந்த கதவை திறந்துட்டாங்க. இந்த அம்மாவுக்கு அவ்வளோ சந்தோஷம், அவ்வளவு ஆனந்தம், பூரித்து போய் அந்த ஐயாவுக்கு கர்த்தருக்குள்ளாக நன்றி சொல்லி, மெய்யாகவே உங்களை அனுப்பினது தேவன்தான், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி சந்தோஷமாக அவங்க புறப்பட முற்பட்ட பொழுது இந்த ஐயா சொன்னார், உலகத்திலேயே மோசமானவன் நான், இன்னைக்கு தான் நான் வந்து ஏதோ மனம் திரும்பி ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து நான் வெளியே வந்தேன், இப்படி ஒரு காரியத்தை ஆண்டவர் எனக்கு நிகழும்படியாய் செய்தாரே என்று சொல்லி இந்த மனுஷனும் கர்த்தருக்கு நன்றி சொல்லி கடந்து போனாராம். இதை ஏன் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால், எனக்கு அருமையான தேவனுடைய மகனே மகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மனம் திரும்பி வரும்பொழுது ஜீவனுள்ள தேவன் நம்ம என்ன செய்கிறார் என்றால், உங்களையும் என்னையும் இதோ பிரயோஜனம் உள்ளவர்களாக பயன்படுத்துகிறார். பாருங்கள், இந்த வயதான மனிதர் முன்பு வாழ்ந்த ஒரு வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கையாக இருந்தது. ஆனால் அவர் திரும்பி வந்தபோது உபத்திரவப்படுகிற ஒரு சகோதரிக்கும் அவருடைய குழந்தைக்கு உதவியாக பயன்படுத்தினார் என்று பார்க்கிறோம். அதே போல தாங்க நீங்களும் நானும் மனம் திரும்பி ஜீவனுள்ள தேவனிடத்திலே திரும்பி வரும்பொழுது தேவன் என்ன செய்கிறார் என்றால், பிரயோஜனமற்று இருந்த நம்மை பிரயோஜனமுள்ள பிள்ளைகளாக, நம்முடைய தாளந்துகளை எஞ்சியுள்ள வாழ்க்கையில தேவனுக்காக வாழ்கிறதற்கு ஏதுவாக ஆண்டவர் உங்களையும் என்னையும் பயன்படுத்துகிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, நாம் லூக்கா 15ஆம் அதிகாரத்தை மையமாக வைத்து நாம் தியானித்து வருகிறோம். அதில் குறிப்பாக அப்பாவுடைய சிநேகத்தை நாம் படிக்கிறோம். அப்பா ஒரு 3 சர்ப்ரைஸ் திரும்பி வந்த மகனுக்கு கொடுக்கிறார். முதல் சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா, அப்பா எழும்பி ஓடினார். ஓடி போய் திரும்பி வந்த மகனை கட்டி அணைத்தார். ஏனென்றால் அவன் கல்லெறியப்படக்கூடாது, அவன் மேல் எறியப்படும் கல் என் மேல் எய்யப்படட்டும் என்று சொல்லி அவருடைய அன்பை வெளிப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். இப்ப 2வது சர்ப்ரைஸ் என்ன அப்படின்னா, இந்த மகன் சுத்திகரிக்கப்பட வேண்டும். இந்த சுத்திகரிப்பு என்பது மிக அவசியமாக இருக்கிறது. ஏன் அப்படின்னா, இவன் ஒரு மேன்மையான ஒரு மனுஷனுடைய மகன், இவன் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அந்த சுத்திகரிப்பை இங்கு தகப்பன் கட்டளையிடுகிறார் என்று பார்க்கிறோம். ஒரு ஃபீஸ்ட், அதாவது ஒரு நல்ல ஒரு பையன் திரும்பி வந்துட்டான் என்கின்ற சந்தோஷத்தை கொண்டாடுகிறதற்கு ஏதுவாக அப்பா இந்த ஃபீஸ்ட்டை வந்து அங்கே கட்டளையிடுறார். அந்த மேன்மையை இவன் உணர்ந்து தன்னை முற்றிலுமாக தன்னை சுத்திகரிக்கிறதற்கு அப்பாவிடத்திலே இவன் ஒப்பு கொடுக்கிறான் என்று பார்க்கிறோம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையெல்லாம் அப்படிதாங்க. உலகத்திற்குள்ளாக நாம் போய் கெட்டு போய் திரும்பி ஆண்டவரிடத்திலே மனம் திரும்பி வரும் பொழுது
நம்மளுக்கும் ஆண்டவர் என்ன கொடுக்கிறார்னா ஞானஸ்தானத்தின் மேன்மையை கொடுக்கிறார். ஞானம் பெற்று ஸ்தானம் எடுக்கிறோம். இதன் மூலமாக ஆவியானுடைய அனுக்கிரகம் நமக்கு கிடைக்கிறது. ஒரு மேன்மையான சுத்திகரிப்பை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளுகிறோம். இந்த சுத்திகரிப்பின் மேன்மையிலே ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறார் அப்படின்னா, மீண்டுமாக கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நம்மை ஜெனிப்பிக்கிறார், நம்மை உண்டாக்குகிறார். பழைய முதல் ஆதாமுக்குரிய மாம்ச குணங்களை எல்லாம் அப்புறப்படுத்தி கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஒரு புதிய மனுஷனாக நம்மை மாற்றுகிறார். மிக முக்கியமான ஆசீர்வாதங்களை திரும்பி வந்த மகனுக்கு கொடுக்கிறார். முதல்ல என்ன கொடுக்கிறாரு அப்படின்னா, அவனை குளிப்பாட்டின பிறகு அவனுக்கு ஒரு மாற்று வஸ்திரத்தை கொடுக்கிறார். இந்த மாற்று வஸ்திரம் வேதாகமத்தில் எதை அடையாளப்படுத்துகிறது என்றால், கிறிஸ்துவின் நீதிகள். முன்பு நம்ம சுயநீதியில இருந்தோம். இந்த சுயநீதி அழுக்கும் கந்தலுமாக இருக்கிறது. நாம எது நல்லது அப்படின்னு நினைச்சோமோ அது நல்லதே இல்லை. நம்ம எது ரொம்ப தூய்மையானது அப்படின்னு நினைச்சோமோ அது உண்மையாகவே தூய்மையானது கிடையாது. இது ஆண்டவர் வேதாகமத்தின் மூலமாக, அதில் குறிப்பாக கிறிஸ்து நமக்கு நடந்து காண்பித்த அவருடைய நீதிகள் என்று பார்க்கிறோம். அவருடைய நீதிகளினால் நீங்களும் நானும் நிரப்பப்பட வேண்டும். ஆவியானவர் நமக்குள்ளாக வரும்பொழுது இந்த நீதியின் வஸ்திரம், நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும், ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தபோது அவர்கள் ஓடி ஒளிந்து மறைந்து கொண்டார்கள். பாவம் என்கின்ற அந்த நிலை ஒரு வெட்கமான ஒரு நிலை, அவலட்சணமான ஒரு நிலை. இந்த அவலட்சணத்தை மூடுகிறதற்கு ஏதுவாக தேவன் ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையில் மாத்திரமல்ல, நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் முற்படுகிறார். நம்ம இப்படியே சுயநீதியோடு இருப்போம் அப்படின்னா தேவன் இரண்டாவது முறை வரும்பொழுது அவரை நாம் முகமுகமாக பார்க்க முடியாது. வெட்கப்பட்டு ஓடுகிற கூட்டமாக இருக்கும். ஆனால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கிறிஸ்துவின் குணங்களை நாம் தரித்து கொள்ள வேண்டும். இந்த நீதியின் வஸ்திரம் வேற ஒண்ணுமே இல்லை. நம்முடைய வாழ்க்கையில நம்ம நிறைய கல்வி படிக்கிறோம், நிறைய அநேக நன்மையான காரியங்களை கற்றுக்கொள்ளுகிறோம். ஆனால் நித்தியத்திற்கு நாம் கொண்டு போகிற ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னா ஒன்னே ஒண்ணுதான், கிரைஸ்ட் லைக் கேரக்டர். கிறிஸ்துவை போல நம்முடைய குணம் மாறுகிறது அல்லவா? இந்த குணத்தை மட்டும்தான் நாம் நம்முடைய நித்திய வீட்டிற்குள்ளாக கொண்டு போக முடியும். அந்த குணாதிசயத்தை நமக்குள்ளாக பிதாவாகிய தேவன் கட்டளையிடுகிறார். அவருடைய குமாரர் வல்லமையாக நமக்குள்ளாக கிரியை செய்கிறதின் மூலமாக இந்த மேன்மை உங்களுக்கும் எனக்கும் உண்டாகிறது. இரண்டாவதாக திரும்பி வந்த இளைய குமாரனுக்கு முத்திரை மோதத்தை கொடுக்கிறார். அந்த யூதர்களுடைய வழக்கத்தின்படி நீங்க பார்த்தீங்கன்னா, அந்த மோதிரத்தை அணிந்திருக்கிறவன் இதோ இன்னாருடைய மகன், அவர் மேல் யாரும் தன் கையை போடக்கூடாது, அல்லது அவனை யாரும் நிந்திக்கவோ குற்றமோ சாட்டக்கூடாது. அதுல என்ன ஆண்டவர் இந்த உடன்படிக்கையை காண்பிக்கிறார் என்றால், அந்த மோதிரம் உடன்படிக்கைக்கு அடையாளமாக இருக்கிறது. இவன் என்னுடைய மகன், அவன் திரும்பி வந்திருக்கிறான். நித்திய உடன்படிக்கைக்கு அவன் இதோ தன்னை தகுதிப்படுத்துகிறதற்கு ஏதுவாக அர்ப்பணித்தபடினால் எஞ்சியுள்ள வாழ்க்கையை அவன் எனக்காக வாழப்போகிறான் என்பதை அடையாளப்படுத்தக்கூடிய வகையிலே ஆண்டவர் அதை அவனுக்கு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அதே போலதாங்க நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் மனம் திரும்பி ஆண்டவரிடத்திலே நாம் திரும்பி வரும்பொழுது மீண்டுமாக உலகத்திற்குள்ளாக நாம் கடந்து போய் தீட்டுப்படாதபடிக்கு புது உடன்படிக்கையின் இரத்தத்தினால் உங்களையும் என்னையும் சுத்திகரித்திருக்கிறார். கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை சுத்திகரித்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மேன்மையான உடன்படிக்கையை ஆண்டவர் நம்மோடு ஏற்படுத்தி இருக்கிறார் என்பதை இதில் காண்பிக்கிறார். அங்க இன்னொன்னையும் கொடுக்கிறார் மகனுக்கு. அது என்ன அப்படின்னா, பாதரட்சியை கொடுக்கிறார். மகன் உலகத்திற்குள்ளாக போனான், தீட்டுப்பட்டான். ஆனால் இனி எஞ்சியுள்ள வாழ்க்கையை அவன் வாழும் பொழுது தீட்டுப்படாத ஒரு வாழ்க்கை. அதனாலதான் ஆண்டவர் நம்ம எல்லார் கையிலையும் வேதாகமத்தை கொடுத்து, இந்த வேதாகமத்தை நித்தமும் நாம் வாசிக்க வேண்டும். அதிலே சொல்லப்பட்டவைகளை நாம் தியானிக்க வேண்டும். அவைகளை நாம் தியானிக்கும் பொழுது மெய்யாகவே நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் வெளிப்படும். நிறைய கிறிஸ்துவர்கள் இருக்கிறாங்க, பைபிளை எப்போ எடுப்பாங்க அப்படின்னா, ஓய்வு நாளில் சர்ச்சுக்கு போகிறதுக்கு அன்னைக்கு மட்டும்தான் அதை எடுப்பாங்க. ஆனால் மற்ற நாட்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது அப்படியே வீட்டில் கிடைக்கும். இன்னும் வேறு சில கிறிஸ்துவர்கள் உண்டு, வருஷத்துக்கு ஒரு முறை தான் அதை எடுப்பாங்க. கிறிஸ்மஸ் வருது அல்லது நியூ இயர் வருகிறது என்றால் எடுப்பார்கள். ஒரு சிலவங்க தங்களுடைய வாழ்நாட்களிலே அதை தொடுகிறதே இல்லை. ஆனால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் மிக அழகாக சொல்லியிருக்கிறார். அவருடைய சத்தியத்தினாலே
அவருடைய வசனத்தினாலே உங்களையும் என்னையும் பரிசுத்தமாக்குகிறார். அதை சீஷர்களுக்கு ஆண்டவர் யோவான் 15ஆம் அதிகாரம் 3வது வாக்கியத்திலே சொல்லும்போது, நான் சொன்ன உபதேசத்தினால் இப்பொழுது நீங்கள் சுகமா இருக்கிறீங்க, அல்லது நீங்கள் சுத்தமாக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை ஆண்டவர் அங்கு சொல்லுகிறார். அப்படி என்றால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பாதரட்சை, சுவிசேஷம் என்னும் பாதரட்சையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இதுல என்ன ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்னா, எஞ்சியுள்ள வாழ்க்கையை வாழ்கிற நீங்களும் நானும் தேவன் சென்ற பாதையிலேயே நான் செல்வேன், கிறிஸ்து எவ்வழியில் நடந்தாரோ அந்த வழியிலே நான் நடப்பேன் என்கின்ற இந்த நல்ல தீர்மானத்தை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எடுப்போம் என்றால் நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். கடைசியா ஒரு மேன்மையை திரும்பி வந்த மகனுக்கு கொடுக்கிறார். அது என்னன்னா, ஒரு கன்றுக்குட்டியை அடிக்கிறார். இந்த கன்றுக்குட்டி எதை அடையாளப்படுத்துகிறது என்றால், கல்வாரி சிலுவையிலே உங்களுக்காகவும் எனக்காகவும் அடிக்கப்பட்ட கிறிஸ்துவை அது அடையாளப்படுத்துகிறது. அப்படின்னா என்னென்ன கொடுத்தாரு திரும்பி வந்த மகனுக்கு? முதல்ல அவனை சுத்தம் செய்கிறார், குளிப்பாட்டுகிறார். அடுத்ததாக நீதியின் வஸ்திரத்தை அவனுக்கு கொடுக்கிறார், முத்திரை மோதத்தை அவனுக்கு கொடுத்தார். 4வதாக இதோ அவனுக்கு பாதரட்சியை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இதையெல்லாம் ஏன் கொடுக்கிறார்னா, நீங்களும் நானும் எஞ்சியுள்ள வாழ்க்கையை வாழும் பொழுது உலகத்தினால் கரைபடாமல் தீட்டுப்படாமல் இருக்கிறதற்கு ஏதுவாக தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நமக்கு உண்டாயிருக்கிறது. அதை யூதா 1 ஒரே அதிகாரம் தான் அதுல இருக்கு. 24வது வசனத்திலே சொல்லும்போது, வலுவாதபடிக்கு உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை மாசற்றவர்களாய் நிறுத்தவும் வல்லமை உள்ளவர். நம்முடைய தேவன் யார் அப்படின்னா, இதோ உங்களையும் என்னையும் சுத்திகரித்து அவருடைய ராஜ்யத்திலே, அவருடைய நீதியுள்ள ராஜ்யத்திலே நம்மை கொண்டு போய் சேர்க்கும் பொழுது, அவருடைய குமாரருடைய இரத்தத்தினால் நாம் கழுவப்பட்டவர்களாகவும், அவருடைய திருவசனத்தினால் நாம் ஜெனிப்பிக்கப்பட்டவர்களாகவும், அவருடைய ஆவியானவர் மூலமாக புதுப்பிக்கப்பட்ட ஒரு மேன்மையான வாழ்க்கையை தான் ஆண்டவர் இங்கே காண்பிக்கிறார். அப்படின்னா நீங்களும் நானும் மறுபடியும் இந்த உலகத்திற்குள்ளாக வழுவி விழுந்த ஒரு வாழ்க்கைக்குள்ளாக போகாதபடிக்கு நம்மை காத்து கொள்ளுகிற தேவன் என்பதை காண்பிக்கிறார். இப்ப இந்த ஓமானத்துல திரும்பி வந்த மகனுக்கு அப்பா இத்தனை விஷயங்களையும் கொடுக்கிறதற்கான காரணம் என்ன அப்படின்னா, இனி அவன் திரும்பி போய் உலகத்திலே கெட்டு போகக்கூடாது. ஆம், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய தகப்பன் யார் அப்படின்னா அன்பானவர். அதே நேரத்தில் வேதாகமம் அவரை குறித்து சொல்லும்போது தேவன் கண்டிப்பானவர் என்பதையும் வேதாகம் சொல்லுகிறது. பழைய ஏற்பாடை நம்ம நிறைய நேரத்தில் படிக்கும்போது நிறைய பேர் சொல்லுவாங்க, பழைய ஏற்பாட்டு தேவன் இதோ கொடூரமானவர், அவர் உடனே தண்டனை கொடுத்தார் என்றெல்லாம் சொல்வார்கள். ஆனால் வேதாகம் என்ன சொல்லுகிறது? நம்முடைய தேவன் யார் அப்படின்னா, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அவர் நீடிய பொறுமை உள்ள தேவன். ஆனால் அந்த நீடிய பொறுமையை நாம் அதிகமாய் சோதிக்கும் பொழுதுதான் மனுஷர்கள் பிரச்சனையிலே அகப்படுறாங்க. பழைய ஏற்பாட்டில் ஒரு சில வசனங்கள்லாம் நீங்கள் வாசித்து ஆராய்ந்து பார்ப்பீங்க அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு ஒரு சங்கீதத்தை வாசிக்கிறேனே, சங்கீதம் 7:11 நீங்கள் கவனித்தீர்கள் என்றால், தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி, அவர் நாள்தோறும் பாவிகளின் மேல் சினம் கொள்ளுகிற தேவன். அப்படின்னா மனம் திரும்பாதவங்க மேல ஆண்டவர் கோபமாக தான் இருக்கிறார். அல்லது இப்படி சொல்லலாம், மனம் திரும்பாதவர்கள் தேவ கோபாக்கினையை தங்கள் மேல் குவித்து கொள்ளுகிறார்கள். ஆனால் மனம் திரும்பி வரும்போது அந்த கோபாக்கினையிலிருந்து நாம் விடுதலை ஆகிறோம். அப்படி என்றால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எஞ்சி உள்ள வாழ்க்கையை நாம் மனக்கடினத்தோடு வாழக்கூடாது. தேவனுக்கு உகந்த பிள்ளைகளாய் வாழ வேண்டும். அதனால்தான் ரோமர் 2:5 சொல்லும்போது, உன் மனக்கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினையின் நாளுக்காக கோபாக்கினையை குவித்து கொள்ளுகிறாயோ. இந்த உலகத்துல 2 வகையான மக்கள் தாங்க. ஒன்று, உலகத்திற்குள்ளாய் போய் கெட்டு போய் மனம் திரும்பி தேவனுடைய பிரசன்னத்திலே வந்து தேவனுக்குள்ளாக நிலைத்திருக்கும் ஒரு சந்ததி. இன்னொரு சந்ததி, ஆண்டவர் எவ்வளவுதான் பேசினாலும் எவ்வளவுதான் சத்தியத்தை சொன்னாலும் நான் இப்படி தான் இருப்பேன், நான் இப்படி தான் செய்வேன் என்று சொல்லி துன்மார்க்கமாய் வாழ்கிற மனுஷர்கள் உண்டு. ஆனால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சத்திய வாக்கியங்களை கேட்கிற நீங்களும் நானும் தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட பிள்ளைகள். மனம் திரும்பி தேவனுடைய ராஜ்யத்தை விரும்பி, என் அப்பாவுடைய வீடே நிரந்தரமான வீடு, இது ஒரு அழிய போகும் உலகம், இந்த உலகத்திலிருந்து ஆண்டவர் உங்களையும் என்னையும் மீட்டு கொண்டு
அவருடைய ராஜ்யத்திலே நம்மை கொண்டு போய் சேர்ப்பார். அதற்காகவே அவருடைய குமாரரை அனுப்பினார். ஆண்டவர் மோசே கிட்ட சொல்லும்போது, ரொம்ப ஜாக்கிரதையாயிரு, ரொம்ப கவனமாயிரு. ஏன் அப்படின்னா ஆண்டவர் சொல்றாரு, இதோ நான் துன்மார்க்கனை நீதிமான் என்று தீர்க்க மாட்டேன். துன்மார்க்கன்னா துன்மார்க்கன் தான் ஆண்டவர் சொல்வார். உண்மையிலேயே நீதிமானா இருந்தால்தான் அவன் நீதிமான் என்று எண்ணப்படுவான். அதனால் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அதை யாத்திரையாகமம் 23:7 சொல்றார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறபடினால் சந்தோஷமாக அவருடைய பிரசன்னத்திலே நாம் திரும்பி வருவோம். திரும்பி வருகிற எந்த மகனையும் எந்த மகளையும் ஆண்டவர் புறம்பே தள்ளுகிறது இல்லை. அவர் ஏற்றுக்கொள்ளுகிறவர். இதோ நம்மை சுத்திகரிக்கிறவர், நம்மை பரிசுத்தமாக்குகிறவர் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. மூணாவது சர்ப்ரைஸ். இந்த மூணாவது சர்ப்ரைஸ் என்னன்னா, பையன் அங்க தூர தேசத்திலிருந்தே சொல்லிட்டு வந்தான். என்ன சொல்லிட்டு வந்தான்னா, நான் அப்பா கிட்ட திரும்பி போய், நான் தகுதியற்றவன், உங்களுடைய வேலைக்காரனில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளுங்க என்று சொல்வேன் என்று சொல்லி தான் வந்தான். இந்த ஓமானத்தை நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, அவன் சொல்லுகிறதற்கான வாய்ப்பை அப்பா கொடுக்கவே இல்லை. ஏன் அப்படின்னா, திரும்பி வந்த மகனை அப்பா கட்டிப்பிடித்த விதம், அவனை முத்தம் செய்த விதம், அவனுக்கு செய்த பராமரிப்புகள், அவனுக்காக கட்டளையிட்ட வேலைக்காரர்களுடைய செய்கைகள், இவைகள் அனைத்தையும் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஆச்சரியமானவைகளா இருக்கு. இதுல என்ன ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்னா, மனம் திரும்பி தேவனுடைய பிரசன்னத்திலே மீண்டுமாக தங்களை திரும்ப ஒப்பு கொடுக்கிறவர்களுக்காக பரலோகத்தின் தேவ தூதர்கள் உதவி செய்கிறதற்கு ஆயத்தமா இருக்கிறாங்களா. அதான் ஆண்டவர் யாக்கோபுக்கு தரிசனமா காமிச்சார் இல்லையா. அந்த தரிசனத்துல யாக்கோபு பார்த்தார், ஒரு பெரிய ஏணி பரலோகத்திலிருந்து பூலோகத்தை தொடுகிறதற்கு ஏதுவாக இருந்தது. அந்த ஏணி வேற யாரும் இல்லை, நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. அவர் மூலமாக தேவ தூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குறதையும் இது முதல் நீங்கள் காண்பீர்கள் என்று யோவான் 1ஆம் அதிகாரத்துல மிக அழகாக சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாய்களை ஆண்டவர் அடைத்து விட்டார். நாம போய் ஆண்டவர்கிட்ட நம்ம குறையும் சொல்ல முடியாது. இதோ என்னுடைய குறைக்கு காரணம் மற்றவர்கள் என்றும் சொல்ல முடியாது. இளைய குமாரனை போல இதோ நான் செய்த தப்பிதத்திற்கு நானே காரணம் என்று சொல்லி நம்மை நாம் ஒப்பு கொடுப்போமே என்றால், இதோ நம்மை சுத்திகரிக்க தேவன் வல்லவராக இருக்கிறார். வேதாகமத்துல தேவன் இப்படியே எல்லாருடைய வாழ்க்கையிலும் செய்திருக்கிறார். யோபு ஒரு பெரிய நீதிமான். ஆனா தேவனை அவர் பார்க்கிறதற்கு ஏதுவாக அல்லது அவரோடு பேசுகிறதற்கு ஏதுவான ஒரு வாய்ப்பு கிடைத்ததும், இதோ நான் நீசன், என் வாயை பொத்திக் கொள்ளுகிறேன் என்று சொன்னார். தாவீது ராஜா கூட சங்கீதம் 39:9 சொல்லும் போது, நீரே இதை செய்தீர் என்று நான் எதுவும் பேசாமல் என் வாயை மௌனமாக நான் அடைத்து கொண்டேன் அல்லது நான் மௌனமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆம், எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கஷ்ட காலங்கள் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து மறைந்து போகும். தேவனிடத்திலே உண்மையாக நாம் மனம் திரும்பி அவருக்கு நம்மை நாம் ஒப்பு கொடுப்போமே என்றால், நம்மை சுத்திகரிக்கவும், நம்மை உயிர்ப்பிக்கவும், மேன்மையான வாழ்க்கைக்குள்ளாக நம்மை வழிநடத்தவும் நம்முடைய தேவன் வல்லவராக இருக்கிறார். அதனால் நம்முடைய ஜீவனுள்ள தேவனுக்கு நம்மை முழுமையுமாக நாம் நம்மை ஒப்பு கொடுப்போமே என்றால், ஒரு பிரகாசமான எதிர்காலம் நமக்கு மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய பின் சந்ததிக்கும் காத்திருக்கிறது. அப்படிப்பட்ட மேன்மையான ஆசீர்வாதத்தினால் தேவன் உங்களையும் உங்களுடைய வீட்டையும் ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஜெபமாக இருக்கிறது. மீண்டுமாக அடுத்த வாரம் இதே நேரத்திலே உங்களை நாங்கள் சந்திக்கும் வரை தொடர்ச்சியாக உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். நீங்களும் இந்த நிகழ்ச்சிக்காக ஜெபம் பண்ணுங்கள், எங்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே மீண்டும் நாம் ஒருவரை ஒருவர் சந்திப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.